ஆர்எஸ்ஏ பிளாஷ் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் தமிழகத்தில் மும்முனை போட்டி நிலவுவதாக பல்வேறு தரப்பிலிருந்து விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. அதை பற்றியும் தேமுதிகவின் அனுதாபியமான ஒரு தொண்டனான திரு செல்லப்பெருமாள் அவர்களிடம் நேரடியாக நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இன்னைக்கு தமிழகத்துல மும்முனை போட்டி அப்படிங்கிறது நிலவுகிறத பல்வேறு தரப்பினாலும் பேசப்பட்டு வருகின்ற ஒன்று. நானும் அதை உன்னிப்பாக கவனித்து கொண்டிருக்கிறேன். கண்டிப்பாக மும்முனை போட்டி என்பது தீவிரமாக தான் இந்த தேர்தல் முடிவை சொல்லும். ஆனா நீங்க தெளிவான ஒரு அரசியல் பார்வையில நீங்க இருப்பீங்க அப்படின்னு சொன்னா, உண்மையிலே இன்னைக்கு தமிழ்நாட்டிற்கு தேவை ஒரு மாற்று என்கிற ஒன்று இருக்கும் என்று சொன்னால், இன்னைக்கு திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், இன்னொரு மாற்று வேணும்னா தேமுதிக ஏற்கனவே அதை நிறைய முறை முயற்சி பண்ணிட்டோம். ஸோ இம்முறையும் முயற்சி பண்ண வேண்டும் என்று சொன்னால், இன்னைக்கு தேமுதிக ஒரு அனுபவமிக்க கட்சி. அது சட்டமன்றத்திலும் சரி, பல்வேறு மக்கள் மத்தியிலும் சரி, தேமுதிக ஒரு அனுபவம் பெற்ற கட்சி. நீங்க திமுக அதிமுக தாண்டி ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் சட்டமன்றத்திலே உரையாற்றி கொண்டிருக்கிறதா இருந்தாலும் சரிதான், மக்கள் பிரச்சனை முன்னெடுத்ததாக தான், பல்வேறு போராட்டங்கள் ஆர்ப்பாட்டங்கள் எதுவாக இருக்கிறோம், அதெல்லாம் தேமுதிக எடுத்த ஒரு விஷயம். அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு பின்னாடி இருக்கக்கூடிய இயக்கம்னு சொல்லக்கூடிய அந்த நாம் தமிழராக இருக்கட்டும், இல்லை திரு விஜய் அவர்களுடைய இயக்கமாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் உண்மையிலே ப்ராப்பரா ஒரு மாற்றத்தை வர வேண்டும்னா சொல்லணும். என்ன செய்யணும்? யார் தலைமைங்கிறத கூட நீங்க விட்டுருங்க, யார் முதலமைச்சர் என்பதை கூட விட்டுருங்க. தேமுதிக முக்கிய பங்காற்றிய ஒரு கட்சி, எதிர்கட்சியாக இருந்த ஒரு இயக்கம். அந்த இயக்கத்திற்கு பின்னால் நின்று நாங்கள் வருகிறோம் அப்படின்னு சொல்லி வரட்டும். ஒரு விஜய் வரட்டும், நாம் தமிழர் வரட்டும், ஒரு அன்புமணி ராமதாஸ் வரட்டும், மற்ற இயக்கங்கள் வர்றதெல்லாம் வரட்டும். தாமாகவே முன் வந்து, நான் சொல்ல வர்றதுதான், தாமாகவே முன் வந்து தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் அவர்களை நேரடியாக அழைத்து ஒரு பொது மேடல் வைத்து பொது வழியில பேசுவோம். எங்க மறைமுகமாக இப்படி பேசி பேசி ஒரு பலன் இல்லைங்க. பொது வழியில நீங்க பேசுங்க. பொது வழியில பேசி பொது மேடல கூப்பிட்டு, நாங்கள் எங்களுக்குள்ள ஷீட் ஷேரிங் இவ்வளவு பண்ணிக்கிறோம், எங்களுக்குள்ளே நாங்க இது பண்ணிக்குவோம், தமிழ்நாட்டுல ஒரு மாற்றம் வேணுங்கிறத நாங்க இவ்வளவு பேரும் நாங்க உறுதியா நிக்கிறோங்கிறத மக்களிட தனித்துவமா பிரகடனப்படுத்துங்க. ஏன்னா மக்களெல்லாம் கூட்டணிங்கும் போது அப்படி மறைமுகமா கடைசி நேரத்தில் அமைந்ததனுடைய விடயம்தான் மக்களுக்கு அது விழிப்புணர்வு இல்லாம போய்விட்டது. இன்னைக்கு ஒருவேளை மாற்று வேணும், மாற்றம் வேண்டும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா தேமுதிக நீங்க முன்னிறுத்தலாம், தவறு கிடையாதுங்க. ஏன்னா தேமுதிகங்கிற ஒரு இயக்கம் அனுபவம் பெற்ற ஒரு இயக்கம். அது சட்டமன்றத்திலும் சரி, மக்கள் மத்தியிலும் சரி, மக்கள் பணி ஆற்றியதிலும் சரி, தேமுதிகவுக்கு நிகர் தேமுதிக தான். நீ ஒரு அனைத்து இந்திய அண்ணா திமுகவுக்கு பிறகு, ஒரு திமுகவுக்கு பிறகு தேமுதிக தானங்க அந்த இடத்துல இருக்குது. அப்ப நீங்க அதை முன்னுரிமை கொடுக்க மாட்டேங்கிறீங்க. ஏன்னா இவங்களுக்குள்ளே ஒரு காழ்ப்புணர்வு இருக்குது. நான் அதான் ஏன் அந்த மூணாவது அணி சொல்றாங்கல்ல, அது ஏன் அந்த மூணாவது அணி வலுவா கட்டமைக்காம இது வரைக்கும் இருந்துகிட்டு இருக்குன்னா, எல்லாருக்கும் தான் முதலமைச்சராகன்னு ஒரு எண்ணம் இருக்குல்ல. இந்த முதலமைச்சர் என்பதை நீங்க விட்டுருங்க. இப்ப நீங்க ஆட்சியில் பங்குன்னு சொல்றோம் இல்லையா, அதை கோரிக்கை வைங்க, தவறு கிடையாது. ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்குன்னு சொல்றீங்கல்ல, அதை ஏற்கனவே கேப்டன் கொடுத்துட்டாரு. மக்கள் எல்லாம் கூட்டணியில் இருக்கும்போது திருமாவளவன் அவருக்கா இருக்கட்டும், சரி வைகோவா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் தோழர்களா இருக்கட்டும், இவங்களுக்கு எல்லாருக்குமே நான் ஆட்சியை பங்குதான் சொன்னார் இல்லையா, அதை ஏன் இவங்க ஓங்கி ஒலிக்க மாட்டேங்கிறாங்க? அதுதான் என்னுடைய கேள்வி. நீங்கள் தமிழகத்திற்கான ஒரு மாற்றை நீங்கள் முன்மொழிகிறீர்கள் சொன்னா, கண்டிப்பாக இதை பார்த்து கொண்டிருக்கிற தமிழக மக்கள் அனைவருக்கும் தெரியும், மாற்றுங்கிற போது ஒரு வலு வேண்டும். வலுவாக ஒரு இருக்கணும்னா, இன்னைக்கு ஒரு எதிர்கட்சியாக இருந்த ஒரு அனுபவம் தேமுதிகவில் இருக்குது. அதை பயன்படுத்திக்கங்க. அங்கேயும் பல சட்டமன்ற உறுப்பினர்கள் இன்னும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இருக்காங்க, பல்வேறு எம்எல்ஏ, பல்வேறு மாவட்ட செயலர்கள், அதாவது நிறைய அரசியலை கற்றுக்கொண்ட மாவட்ட செயலர்கள் அங்கே இருக்காங்க. ஸோ அப்போ தேமுதிகவை நீங்கள் தலைமை தாங்கி நிற்க வேண்டும்னு கூட சொல்லலை. ஏன்னா எல்லாருக்கும் இருக்கிற ஈகோ இல்லை. அப்போ பொது இடத்துல நீங்க என்ன சொல்ற, பொது இடங்கள் என்ன சொல்லணும், நாங்க யாருக்கு யார் இவ்வளவு சீட் ஷேரிங் நாங்க சொல்ல போறோம், முதலமைச்சர் யார் என்பதை சட்டமன்ற தேர்தல் முடிந்த பின்பு நாங்களாகவே இதே போன்று பொது இடங்கள் நாங்கள் தீர்மானித்துக் கொள்றோம். ஏன்னா இன்னைக்கு ஷீட் ஷேரிங் பார்க்கும்போது நீங்க எப்படி பார்த்தாலும் தேமுதிகவை தான் நீங்க அதிக ஷீட் ஷேரிங் கொடுக்க முடியும். ஏன் சொன்னா, தேமுதிக சட்டமன்றத்துல பணியாற்றின கட்சி, அனுபவம் உள்ள கட்சி, யதார்த்த காலத்துல மக்களுக்காக உழைத்து தன்னுடைய சொந்த பணத்தையே இழந்த கட்சிங்க. தேமுதிக மாதிரி ஒரு கட்சியில இருந்து பணத்தை இழந்த யாருமே தேமுதிக இருக்க மாட்டான். ஆனா தேமுதிக இன்று வரைக்கும் ஏன் இருந்துட்டு இருக்காங்கன்னா, கேப்டனுங்கிற ஒரு ஆளுமைக்காகத்தான். ஏன்னா காசுக்காக வந்தவரெல்லாம் போயிட்டாங்க, நீங்க அதை விட்டுடுங்க. இன்னைக்கு காசுக்காகங்கிறத தாண்டி கொள்கைக்காக உயிர்ப்போடு இன்னைக்கு இருக்கக்கூடிய தொண்டர்கள் இன்னும் உரிய அதிலே தான் இருக்கான், மாறவே இல்லை. அது மட்டும் இல்லை, இன்னைக்கு மக்களிடத்துல கேப்டனை பற்றின விழிப்புணர்வு எல்லா இடத்துல வந்து, அப்போ கேப்டனை நீங்கள் இப்படி பயன்படுத்துங்க. திரு விஜய் அவர்கள் மாநாட்டில் நீங்க அப்படி பயன்படுத்துறீங்களா, இப்படி பயன்படுத்துறீங்க. நீங்கள் முதலமைச்சர் என்பதை நீங்க இப்படி சொல்றதுக்கு பதில பொது இடத்துல நாங்க பேசுறோங்க, எல்லாரையும் முன்னிறுத்தி நாங்க பேசுறோம். தேமுதிக ஒரு
ஒரு பண்பு வாய்ந்த கட்சி, அவங்க அனுபவம் இருக்குது. அந்த அனுபவத்தை கொண்டு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து பணியாற்றுறோம்னு சொல்லி அந்த இடத்துல நீங்கள் உங்களுடைய அறிக்கை இருக்கு இல்லையா, தேர்தல் மேனிஃபெஸ்டோன்னு சொல்றோம்ல, 3 பேரும் சேர்ந்து ஆலோசனை செய்யுங்க, தவறு கிடையாது. பொது இடத்திலே நீங்க விவாதிக்கலாங்க. அரசியலுங்கிறது அதான், பொது இடத்திலே மக்கள் சார்ந்து நீங்க விவாதித்து பண்ணுவோம், இன்ன திட்டத்தை மக்களுக்கு கொடுப்போம் சொல்லலாம் இல்லையா. அப்ப எல்லாரும் சேர்ந்து ஏத்துக்கிட்ட ஒரு தேர்தல் மேனிஃபெஸ்டோல கொடுத்து அதற்காக பிரச்சாரங்கள் நீங்க அனைத்து இடத்துக்கும் சென்றா இன்னைக்கு தமிழகம் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியுமா? கண்டிப்பா முடியுங்க. முடியாது என்பது முட்டாளுக்கு சொந்தமான வார்த்தை. இதை நான் சொல்லலை, எங்களுடைய கேப்டன் அவர்கள் சொன்னது. ஆனா அதற்கு உங்களுடைய என்ன சொல்றது, உங்களோட மனதில் இருக்கக்கூடிய வேற வேற எண்ணங்கள் எல்லாம் விட்டுடுங்க. தமிழகத்திற்கு மாற்று வேணும்னா இதுதான் பண்ணியாகணும். அல்லாம மும்முனை போட்டிங்கிறது செல்லா காசா போயிடும். அவரவருடைய வாக்குகள் எல்லாம் தனிப்பட்ட முறையில் சிதறி உள்ளதற்கான வாய்ப்பு, அதைத்தான் திமுக விரும்புகிறது, அதைத்தான் அனைத்து இந்திய அண்ணா திமுகவும் விரும்புகிறது. ஏன்னா ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, எதிரிக்கு அதை எனக்கு ஒரு கண்ணு போனாலும் பரவாயில்ல, எதிரிக்கு 2 கண்ணும் போன்னு சொல்லுவாங்க இல்லையா. அதைத்தான் திமுகவும் அதிமுகவும் மறைமுக கூட்டணி அவங்களே வச்சிருப்பாங்க. அந்த தமிழ்நாட்டு ஆளணும் என்ற இடத்துல வரும்போது திமுக வெசஸ் அதிமுக தான் இருக்கணும், அதிமுக வெசஸ் திமுக தான் இருக்கணும். அதே மாதிரி நாடாளுமன்ற தேர்தல் வரும்போது அதே தான் பயன்படுத்துவாங்க. காங்கிரஸ் இல்லைன்னா பிஜேபி, காங்கிரஸ் இல்லைன்னா பிஜேபி, பிஜேபி இல்லைன்னா காங்கிரஸ், இதான் பயன்படுத்துவாங்க. ஆனா நமக்கு அது தேவையில்லைங்கிறேன். தமிழ்நாட்டுல முதல்ல இருந்து ஒரு மாற்றத்தை கொண்டு வர நீங்க நினைக்கிற நீங்க உண்மையிலே சீமானவர்கள் எல்லாம் தமிழ் தேசியம் அப்படின்னு அவர் பேசுறாருன்னு சொல்றாரு இல்லையா, நல்ல தலைவரை மதிக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா, அதே மாதிரி விஜய் மதிக்கிறேன்னு சொல்றாரு இல்லையா. தேமுதிக முன்னிறுத்தி நீங்க அரசியல் பண்ணுங்க, கேப்டனை முன்னிறுத்தி நீங்க அரசியல் பண்ணுங்க. ஏன் பண்ண முடியாது? கண்டிப்பா ஒரு அரசியல் மாற்றம் கண்டிப்பாக நிகழும். அதற்கு இந்த தலைவர்கள் எல்லாம் ஒத்துழைக்கணும் இல்லையா. இதை நான் சொல்ல முடியாது. நான் ஒரு தேமுதிகவுடைய அனுதாபி, ஒரு தொண்டன். ஆனா நான் என்னுடைய கருத்தை தான் அவங்க வெளிப்படுத்துறேன். மாற்றத்தை எதிர்கொள்ளுகின்ற தலைவர்கள் பொது இடங்களில் இப்படி இருந்து விவாதித்து மக்களுக்கான தீர்வு கொண்டு வரலாம். அதை கொண்டு வந்தால் மட்டும்தான் தமிழகம் விமர்சனம் கிடைக்கும். ஏன்னா இன்னைக்கு இருட்டாதான் தமிழகம் இருந்துகிட்டு இருக்கு. இந்த விடிஞ்சு போச்சு இல்ல ஐயா, விடியவே இல்லை ஐயா. திமுக நண்பர்களே, மரியாதைக்குரிய முதல்வர் அவர்களே, விடியவில்லை, இன்னும் 2 கொண்டு தான் இருக்கிறது உங்களுடைய ஆட்சியிலே. நீங்கள் கொடுத்த வாக்குறுதிகள் எதையுமே செய்யவில்லையே. அப்படிதான் மக்கள் இன்னைக்கு பேசிட்டு இருக்காங்க. அனைத்து இந்திய அண்ணா திமுக வந்தாலும் இதையதையா தொடரப்போகுது. ஏன்னா அவங்க மதுக்கடைகளை துறக்கலையா, அவர்கள் இருக்கும்போது துப்பாக்கி சூடு நடக்கலையா, கொடைநாடு கொலை வழக்கு நடக்கலையா, என்னெல்லாம் பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, அது தொடரும். பொள்ளாச்சி வழக்கா இருக்கட்டும், எல்லாமே தொடர்ந்து தான் இருக்க போகுது. ஏன்னா இந்த இருவர் இருந்தால், திமுக அதிமுக தொடர்வதாக இருந்தால் தமிழ்நாட்டில மாற்று என்ற ஒன்றை மறந்து விட வேண்டிய ஒன்றுதான். ஏதாவது ஒரு, நான் சொன்னேன் இல்லையா, இன்னைக்கு தேமுதிக ஏதாவது ஒரு அணியில போய் சேர்ந்துச்சுன்னா உடனே விமர்சனம் பண்ணாலும் நான் அந்த விமர்சனத்தை ஏத்துக்க மாட்டேங்க. ஒரு தொண்டனா, ஒரு மக்களா நான் ஏத்துக்க மாட்டேன். ஏன்னா நீங்களே ஒரு மாற்றத்திற்கு தனித்துவமாக வந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு கட்சியும் தயாரா இல்லாத போது தேமுதிக மட்டும் எதுக்குங்க தனித்துவமா போய் நிக்கணும்? நாங்க மட்டும் எங்களுடைய உழைப்பையும் பணத்தை நாங்க எதுக்கு இழக்கணும்? நீங்க எல்லாரும் ஒன்னா வாங்க, சேர்ந்து நிப்போம். தேமுதிக தனித்தன்மையோட ஏற்கனவே தன்னை நிரூபித்த கட்சி. நிரூபிக்காத கட்சி எங்கள் பின்னாடி நிக்கணும் இல்லையா. எங்க பின்னாடி நிக்கிறதுக்கு ஏன் உங்களுக்கு இவ்வளவு பயம்? அப்போ இந்த தமிழ்நாட்டுடைய மாற்றம் வரணும்னா இவங்க எல்லாம் பண்ண மாட்டாங்கன்னு உங்களுக்கு சொல்றீங்கல்ல. அதாவது திமுக வேண்டாம், அதிமுக வேண்டாம், அவர்களுக்கிட்ட திட்டம் இல்லை, கொள்கை இல்லைன்னு சொல்றீங்களா. கொள்கை எல்லாம் நீர்த்து போய்விட்டுன்னு சொல்றீங்களா. கேப்டனுடைய கொள்கை எடுத்து பயணிக்கப்பா. அனைவருக்கும் உணவு, இருக்க இருப்பிடம், லஞ்சம் ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி, நேர்மையான வெளிப்படையான ஒரு ஆட்சி, வீடு தேடி ரேஷன் பொருள் வரும். இன்னைக்கு திமுக நண்பர்கள் இப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா அதுலயும் பேர் வாங்கணுங்கிறதுக்காக தான் ஆரம்பிக்கிறான். நேரடியா கேப்டனுடைய பேர் அந்த இடத்துக்கு வச்சுட்டா என்னையா, அதுலயும் ஒரு இழிவான இடம் தான் பயன்படுத்துறாங்க கேப்டனுங்கிற ஒரு அவரால் இந்த அவர் சொன்ன சொல்லால் அவர் கொண்டு வந்த திட்டத்தை நாம செயல்படுத்தி விட்டால், அவருடைய பெயரை வைத்து செயல்படுத்தி விட்டால் கேப்டனுக்கு பேர் வந்துடும், தேமுதிக பேர் வந்துடும். அப்ப என்ன பண்ணும், தாயுமானவர் அப்படின்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்துடணும். எதுக்குங்க முதல்வர் அவர்கள் இந்த எண்ணம்? எதுக்கு இந்த வஞ்சம்? எனக்கு புரியல. அது பல்வேறு மாநிலங்கள்ல கேப்டன் சொன்ன திட்டம் போயிட்டு இருக்குது. ஏன் தமிழகத்துல மட்டும் வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வரேன்னு சொன்னதை என் கேப்டன் பேரை வச்சா என்ன போவீங்க? அப்ப எல்லாருக்குமே அவங்க தான் இருக்கணும், ராஜாவும் ராணியாகவும் இவங்க தான் தொடர்ந்துகிட்டு இருக்கணும். இந்த தமிழ்நாடுன்னா இவங்க தான் ராஜா. அப்ப இந்த ராஜாவை கூஜாவாக மாற்ற வேண்டும் என்று சொன்னால் கண்டிப்பாக இந்த மும்முனை போட்டியை இன்னும் ஸ்ட்ராங்கா பண்ணணும். அப்படின்னு சொன்னா இந்த தலைவர்கள் எல்லாம் ஒன்றிணைந்து, இந்த தொண்டர்கள் எல்லாம் இந்த நான் சொன்ன இந்த ஒத்த கருத்துக்கு அதற்காக பாடுபட்டால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஒரு மாற்றத்தை கொண்டு வர முடியும், எழுச்சி வர முடியும் என்பதை இந்த நேரத்திலே சொல்லி இடம் சார்கிறேன். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அண்ட் பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. பை பாய்.